அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி தினத்தந்தியில் வரக்கூடிய தேவதை, அதாவது 2/8/2026 வரக்கூடிய தேவதையோடைய குறுக்கெழுத்து பற்றி பார்க்க போகிறோம். பரிசு 5000 ரூபாய் வச்சுருக்காங்க. எழுதி அனுப்ப வேண்டிய அட்ரஸ் இதில் இருக்குதுங்க. போஸ்ட்டில் அனுப்பலாம், மெயிலில் அனுப்பலாம் மற்றும் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். போன வாரம் வச்சு பெற்றவர்களுடைய டீட்டெயில் இதில் இருக்குதுங்க. தூத்துக்குடி, திருநெல்வேலியில் ஆரம்பித்து ஆந்திரா வரைக்கும் போகுதுங்க. இதில் உங்கள் நேம் இருந்தால் வாழ்த்துக்கள், இல்லைனாலும் ட்ரை பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். 10 பேருக்கு தலா 500 ரூபாய்க்கு கொடுக்காங்க. ஸ்காட்லாந்தில் நடைபெறுகின்ற போட்டி இன்னைக்கு வரைக்கும் நடைபெறும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா காமன்வெல்த். பதில் என்ன? காமன்வெல்த் போட்டிகள். காமன்வெல்த் இந்த தடவை எங்கே நடக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்காட்லாண்டில் கிளாஸ்கோ இதில் எல்லாம் நடக்குதுங்க. ஜூலை 23 ஆரம்பிச்சது, ஆகஸ்ட் 2 இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. அது போக இந்தியாவில் கிட்டத்தட்ட 33 பதக்கம் வாங்கியிருக்காங்கங்க. அதில் கோல்டெல்லாம் பார்த்திங்கன்னா முதல்ல பளுதூக்குல மீராபாய் சானுங்கவங்க 48 கிலோ தூக்க பிரிவுக்குள்ள கோல்டு மெடலு. அதுக்கப்புறம் ஹர்ஷ் சிங் ஜூடோவில், பிரீத்தி பவர் குத்துச்சண்டை 54 கிலோவில், ஷர்மிளா தங்க ஷார்ட் புட்டில் F57 கோல்டு வாங்கியிருக்காங்க. அதுக்கு போக வழக்கம் போல் நம்ம நீரஜ் சோப்ரா இருக்கார், அவர் வெள்ளி தான் வாங்கியிருக்கார். தேஜஸ்வின் சங்கர் வெண்கலம். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 33 பேர் நேம்ஸ் வாசிச்சேன்னா டைம் இருக்காது இந்தியாவுடைய சார்பாக. ஓகே, 6வது கேள்வி. கோயில் வேலை. கோயிலில் நடக்கக்கூடிய வேலையை என்னென்னு சொல்லுவாங்கன்னா கோயில் திருப்பணின்னு தான் சொல்லுவாங்க. 5 எழுத்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ பதில் என்ன? பணி 3 சொல்லி நீ வேணுங்க. ஓகேங்க. 2 மேலேருந்து கீழே என்ன? சமாதான செயல்பாடு. 2 பக்கமும் சண்டை நடக்கணும், நடுவில் ஒருத்தங்க இன்டர்மீடியேட்டாக நின்று பொதுவாக பேசக்கூடியவங்களை என்னன்னு சொல்லுவாங்க? மத்தியஸ்தம் பண்ணுறவங்க. மத்தியஸ்தம். ஓகே, மத்தியஸ்தம்னா சென்டர் 2 பக்கமும் பொதுவாக பேசுவாங்க. மத்தியஸ்தம். ஓகே. ஸோ 10 இடமிருந்து வளம் இருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய தட்டு ஆரத்தி எடுக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அது என்னன்னு சொல்லுவாங்க? ஆனால் தாம்பாளம் அப்படின்னு சொல்லுவோம். பதில் என்ன? தாம்பாளம். ஓகே. 11 கீழேருந்து மேலே இருக்கா? பசு. இது தருமாங்க. பசு என்ன தரும்? பால் தரும். ஓகே. அடுத்த கேள்வி. வலமிருந்து இடம்ல ஆரம்பிக்கும். அறிவுன்னா ஞானம் சொல்லலாம். வலமிருந்து இடம் வழக்கம் போல் இத்து இருக்கிறனால புத்தின்னு சொல்லலாம். தினமலையும் தினத்தந்திலையும் வழக்கமாக புத்தியை தான் கேட்டுட்டு இருக்காங்க. 9 கீழேருந்து மேலே என்ன? ஒப்புக்கொள். சரின்னு ஒத்துக்கோ. அதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க? சம்மதி. ஓகேங்க, 4 எழுத்து கரெக்டாக இருக்குது. 7 வலமிருந்து இடம் பாருங்க. ஆடிக்கு அடுத்த மாதம். இப்போ ஆடி மாதம் நடந்துட்டு இருக்குங்க. அடுத்த மாதம் ஆவணி, இந்த 18ஆம் தேதி வரும். ஸோ 7 வலமிருந்து இடம் என்ன? பதில் என்ன? ஆவணி. 3 சொல்லி நீ. ஓகேங்க. அப்போ 5 மேலேருந்து கீழே இருக்கா? ஆமாம் இருக்குங்க. தமிழ்நாட்டில் 38 டேஷ் உள்ளன. தமிழ்நாட்டில் 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்குங்க, மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். கடைசியாக உள்ளது மயிலாடுதுறைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க். ஸோ 38 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது. ஓகே. 8 வலமிருந்து இடம். பாரம்பரிய பலகை விளையாட்டு. பாரம்பரியமாக பலகையில் விளையாடுறது பல்லாங்குழி. 3 எழுத்துன்னு சொல்லியிருக்காங்க. 3 எழுத்துன்னா என்னென்னலாம் சொல்லலாம் அப்படின்னா பகடை, தாயம். இங்கே எம் வந்துச்சு. ஸோ தா மட்டும் போட்டால் போதும், தாயம். ஓகேங்க. ஸோ இடமிருந்து வலமும் வலமிருந்து இடமும் முடிஞ்சிச்சு. மேலேருந்து கீழே பாருங்கள். 4வது கேள்வி மட்டும் இருக்குது. உப்பு உற்பத்தி செய்யும் இடம். உப்பு எங்கேருந்து? கடலேருந்து உப்பை ஒரு இடத்துல உணர்ந்து தனியாக விட்டு அதை வெயிலில் காய விடுவாங்கள்ல, அந்த இடத்த பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா உப்பளம். உப்பளம் அதில் தான் உப்பு தயாரிக்காங்க. ஓகேங்க.
கடைசி கேள்விங்க, கீழே வந்து மேலே. நெல்லை தூத்துக்குடியில் ஓடும் ஆறு. பொதிகை மலையில் உற்பத்தி ஆகக்கூடிய எங்கள் தாமிரபரணி. தாமியம் கலரில் இருக்கும், அதாவது செம்பு கலரில் இருக்கும் தாமிரபரணி. ஓகேங்களா? ஸோ இதுதான் பதில்கள். இதில் தப்பாக எதுவும் சொல்லியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க, சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. பதில் இந்த அட்ரஸுக்கு அனுப்பிக்கோங்க. நன்றிங்க.